ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்து போனதான நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவர் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நவம்பர் மாதத்தினுடையதான கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் காணப்படுகிறோம். கடைசி நாளாக இன்றைக்கு காணப்படுகிறது. கடந்து போனதான 11 மாதங்கள் தேவன் நம்மை எந்த விதமான சேதமும் அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபை மிகவும் மேலானதாக காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனங்களை, நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாக இன்றைக்கும் நாம் 1 பேதுருவிலிருந்து தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை 1 பேதுரு 4வது அதிகாரத்துக்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாழுகிறதான எல்லா ஜனங்களுமே ஏதோ ஒரு ஜெயத்தை, வெற்றியை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே இன்பத்திற்காக வாழுகிறதான ஜனங்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்திற்காக வாழுகிறதான ஜனங்கள் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையில இதை அடைய வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணத்திலே வாழுகிறவர்கள் உண்டு. இன்னும் ஏதோ வாழுகிறோம் அப்படி என்று சொல்லி வாழுகிறவர்களும் உண்டு. பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்திற்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஏற்கனவே பார்த்து வருகிற பிரகாரமாக இந்த நிருபத்தை பேதுரு பாடுகளின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதான விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். அவர் எழுதி அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறார். உங்களுடைய பாடுகளின் மத்தியிலும் சோர்ந்து போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை வழிநடத்துவார். எனவே உங்களுடைய விசுவாச போராட்டத்திலே நீங்கள் நல்ல விதமாக வெற்றியாளர்களாக நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி சபை விசுவாசிகளுக்கு பேதுரு ஊக்கப்படுத்தி விட்டு, ஒரு மனிதன் உபத்திரவத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்கிறதை 3வது அதிகாரத்தில் எடுத்துரைக்கிறார். நீங்கள் உபத்திரவத்தின் வழியாக கடந்து செல்லும் போது பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், மாறாக தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாடுகள் வழியாக இயேசுவானவரும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் படிக்க போகிறதான இந்த தியானத்தினுடையதான தலைப்பு, தேவனுடைய சித்தத்திற்காக வாழுங்கள், தேவனுடைய சித்தத்திற்காக வாழுங்கள் என்கிறதான தலைப்பிலே 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரையிலும் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த பகுதியை நாம் ஒரு 3 பகுதிகளாக நாம் வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் போது கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட வாழ வேண்டும். வசனம் 1லிருந்து 6 வரையிலும். வசனம் 7, நாம் எல்லாவற்றிற்குமான முடிவு வந்துவிட்டது என்கிறதை உணர்ந்து வாழ வேண்டும். வசனம் 8லிருந்து 11 வரையிலும், அன்பிலும் உபசரிப்பிலும் பகிர்ந்தளிக்கிறதிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்கிறதான இந்த 3 பகுதிகளையும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியை பார்க்கலாம். பாடுகளை சந்திக்கும் போது கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட வாழுங்கள். வசனம் 1 சொல்லுகிறது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக அவருடைய சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொண்டவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த ஆயுதம் என்கிறதான வார்த்தை சேவகர்கள், அதாவது போருக்கு செல்லுகிறவர்கள் பயன்படுத்துகிறதான ஒரு வார்த்தையாக நாம் இதில் பார்க்க முடியும். அப்படியானால் ஒரு விசுவாசி அவனுடைய வாழ்க்கையின் கிறிஸ்தவ சிந்தையை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவருடைய சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். எதற்கு? அப்படி என்றால் மாத்திரமே அவன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெயமுள்ளவனாக வாழ முடியும். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது? பிலிப்பியர் 2:5-8 வரையிலும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக தன்னைத்தானே தாழ்த்தினவராக இருக்கிறார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். எபிரேயர் 12 வசனம் 2-3 வரையிலும் பார்க்கும்போது, அவர் நீதி உள்ளவராக பாடுகளை அனுபவித்தவராக இருக்கிறார். நாம் படித்ததான இதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினவராக காணப்படுகிறார் என்று சொல்லி. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது ஒரு பூரணமான வாழ்க்கை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம் பாடுகளின் மத்தியிலும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கிறிஸ்துவுக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்கிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வசனம் 2 சொல்லுகிறது பாருங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான போது உலகத்தோடு நாம் அமிழ்ந்து போக மாட்டோம். மாறாக கிறிஸ்துவின் சித்தத்திற்காக நாம் பிழைக்கிறவர்களாகவும் தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகுகிறவர்களாகவும் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கும் பாடுகள் நமது முன்னுரிமைகளை சரியான திசையில் திருப்புகின்றதாக காணப்படுகிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளதாக வாழுகிறார். அப்படியானால் இந்த கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறது முன்பதாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறது முன்பதாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? வசனம் 3-4 இந்த விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உளையிலே அவர்களோட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பழைய வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். அந்த புறஜாதிகள் என்னென்ன செய்தார்களோ அதை நீங்களும் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். அது இப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. ஆனாலும் நீங்கள் இடறி விழாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக அவருடைய சிந்தையை தரித்து கொண்டு நீங்கள் வாழுகிறீர்கள். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். உங்களை பார்க்கிறதான உங்களுடைய சிநேகிதர்கள், உங்களுடைய உற்றத்தார், அந்த புறஜாதியார் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வசனம் 4 உங்களுடைய நல் வாழ்க்கையை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அதாவது இவன் இப்படி வாழ்ந்து வந்தான், இப்படிப்பட்டதான் ஒரு மனிதன் இப்போது இப்படி இருக்கிறானே என்று சொல்லி உங்களை பார்த்து நகைக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று பேதுரு இவர்களை ஊக்கப்படுத்துகிறார். இயேசு சொல்லுகிறார் யோவான் 15:19, நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சிக்கிறதான போது, அது நீங்கள் கிறிஸ்துவை முன்னின்று வாழுகிறதான போது இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதாக இருக்கும், உலகம் உங்களை காயப்படுத்துகிறதாக இருக்கும், இந்த உலகம் உங்களை தூசிக்கிறதாக இருக்கும் என்று. பிரியமான தேவஜனங்களே, நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக என்னென்ன வழிகளிலெல்லாம் நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் சந்தித்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு சொல்லுகிற வசனம் 5 நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நியாய தீர்ப்பு செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறதான இந்த தேவனுக்கு உங்களை பார்த்து நகைக்கிறவர்கள், தூசிக்கிறவர்கள், பரியாசம் செய்கிறவர்கள், உங்களுடைய விசுவாசத்தை குறை சொல்லுகிறவர்கள், உங்களுடைய விசுவாசத்தை ஏராளமாக எண்ணுகிறவர்கள் எல்லாருமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. ரோமர் 14:10-12 வரையிலும் பார்க்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்னவென்று சொன்னால், அந்த நியாய தீர்ப்பு தேவனிடமிருந்து கடந்து வருகிறது. நியாயம் தீர்ப்பு செய்கிறவர் தேவனாக இருக்கிறார். உங்களை பார்த்து பரியாசம் செய்கிறவர்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேவலமாக எண்ணுகிறவர்கள், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்து நகைக்கிறவர்கள், நீங்கள் வாழ்கிறதான உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் எல்லாருமே ஒரு நாள் அந்த நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டதான் நிலைமைகளிலும் உங்களுடைய விசுவாசத ஓட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு ஊக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 7 வருகிறதான போது 2வது பகுதியிலே பேதுரு சொல்லுகிறார், முடிவு சமீபமாய் இருக்கிறதுனால் அதை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். வசனம் 7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பேதுரு எப்போது அந்த முடிவு வரும் என்று சொல்லி அந்த தேதியையோ அந்த கிழமையோ
அந்த நேரத்தை ஒன்றும் சொல்லவில்லை. ஆனா பேதுரு சொல்லுகிறார், முடிவு வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது, இது சமீபமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் மீண்டுமாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். இன்னும் நாளையிலிருந்து நாம் பார்க்கிறதான போது உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுகிறதற்கு ஆயத்தமாகிறார்கள். இயேசுவானவர் இந்த உலகத்திலே குழந்தையாக ஒருமுறை கடந்து வந்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை அவர் வரப்போகிறார். அவர் குழந்தையாக அல்ல, ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்கிறவராக அவர் கடந்து வரப்போகிறார். அப்படி வருகை சமீபமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்குமே முடிவு சமீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமது மனம் சிதறி போனால் ஜெபம் பலவீனமாகிவிடும். ஆனால் மனம் ஒருங்கிணைந்தால் வல்லமை மிக்க ஜெபம் உருவாகிறதாக இருக்கும். பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய மனம் அங்கும் இங்குமாக சிதறி போயிருந்தால் ஜெபிக்க முடியாது, தேவனோடு கூட நெருங்க முடியாது, ஜெபத்திலே நாம் முன்னேற முடியாது, நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமையும் இருக்காது. ஆனால் நம்முடைய மனம், இருதயம் தேவனோடு ஒருங்கிணைந்து ஒத்து போனால் நம்முடைய ஜெபம் மிகவும் வல்லமை நிறைந்ததான ஜெபமாக இருக்கும். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஜெபிக்கிறதிலே விழித்திருக்கிறவர்களாகவும் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் கவனம் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. நாம் சரியான தீர்வுகளை எடுக்கிறதற்கு முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்துருவானவன் எதிராக வந்தால் கூட இந்த தேவன் நமக்காக வழிகளை திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கும் நமக்குமான உறவு அதிகரித்து வருகிறதாக இருக்கும். நமக்கும் நம்மோடு கூட இருக்கிற எங்களுக்குமான உறவு அதிகரிக்கிறதாக இருக்கும். நாம் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிறதான தன்மையிலே நாம் ஓங்கி வளர்கிறவர்களாக காணப்படுவோம். வசனம் 8 முதல் 11 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த விசுவாசிகளுக்கு பேதுரு ஊக்கப்படுத்துகிறார். நீங்கள் அன்பிலும் உபசரிப்பிலும் பகிர்ந்து கொடுக்கிறதிலும் நீங்கள் நல்லவர்களாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 8 சொல்லுகிறது பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். பாருங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன அது ஊக்கமான அன்பு? மிகவும் ஆழமான அன்பு, உண்மையான அன்பு, பிறரை ஊக்கப்படுத்துகிறதான அன்பு, பிறரை சோர்விளைக்க வைக்கிறதான அன்பு அல்ல. எனவே நாம் பிறர் மீது காட்டுகிறதான அன்பு அது ஊக்கமான அன்பாக இருக்க வேண்டும், ஆழமான அன்பாக இருக்க வேண்டும். ஏன்? அடுத்த பகுதி சொல்லுகிறது, அந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். அந்த அன்பு நமக்கு மீட்பை கொடுக்கும். அந்த அன்பு கிறிஸ்து யார் என்பதை கொடுக்கும். அந்த அன்பு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். அந்த அன்பு நமக்கு மன்னிப்பை கொடுக்கும். அந்த அன்பு நமக்கு சகல பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, நாம் அந்த அன்பை ஆழமாக ஊக்கமான அன்பாக பிறருக்கு காண்பிக்க வைக்கிறதாக இருக்கும். அதோடு கூட முடிந்து விடவில்லை. வசனம் 9 சொல்லுகிறது, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆம், நீங்கள் பாடுகிற வழியா கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பிறர் மீது அன்பு செலுத்துங்கள், பிறரை உபசரியுங்கள் என்று பேதுரு இந்த ஜனங்களுக்கு மிகவும் தெளிவாக ஊக்கப்படுத்துகிறதை பார்க்க முடியும். உபசரிப்பு என்பது சிறப்பான வீட்டை பற்றினது அல்ல, வரவேற்கும் மனதை பற்றினதாக இருக்கிறது. ஏதோ நம்முடைய வீடு பூரணப்பட்டிருக்கிறது, பெரிதாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்கிறது அல்ல. நாம் பிறரை வரவேற்கிறதான நம்முடைய இருதயத்தை பொறுத்து காணப்படுகிறது. எனவே பேதுரு சொல்லுகிறார், வசனம் 10 11 நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். என்னென்ன விதமான தாளந்துகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் அவருக்காக பயன்படுத்த வேண்டும். அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. என்னென்ன விதமான தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார்?
உங்களுக்கு ஒருவேளை போதிக்கின்றதான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பிரசங்கிக்கிறதான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், பிறரை ஊக்கப்படுத்துகிறதான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், தேவனுக்கு மற்றவர்களும் கொடுக்க வேண்டும் என்கிறதான தாளந்துகள் இருக்கும், பிறரை தேவனுக்குள்ளதாக வழிநடத்த வேண்டும் என்கிறதான தாளந்துகள் இருக்கும், பிறர் மீது இரக்கம் காண்பிக்கிறதான தாளந்துகள் இருக்கும், ஒரு தலைமையத்துவ தாளந்துகள் இருக்கும், பிறருக்காக ஜெபிக்கிறதான தாளந்துகள் இருக்கும். எப்படிப்பட்டதான தாளந்துகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை அவருக்காக பயன்படுத்த வேண்டும் என்று பேதுரு இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக விதமான தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அநேக விதமான ஊழிய அழைப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு இந்த விதமான தாளந்துகள் இல்லை என்கிறதான கவலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இவர்களுக்கு இருக்கிறதான தாளந்துகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தாளந்துகள் இவர்களுக்கு நிச்சயமாகவே இருக்காது. ஏனென்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததான தாளந்துகளை, அவருடைய கிருபைகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை அவருக்காக பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சித்தத்திற்காக வாழுகிறதான போது, அவருடைய சித்தத்திற்காக வாழுகிறதான போது தேவ சிந்தையை நாம் தரித்து கொள்ளுவோம், பொல்லாத வழிகளை விட்டு நாம் வெளியே வருவோம், நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான தாழ்ந்துகளை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல பிறரை கிறிஸ்துக்குள்ளதாக வழிநடத்துகிறவர்களாக இருப்போம். நீங்கள் எல்லாருமே இந்த வாட்டர் ஃபால்ஸ், அதாவது அருவியை பார்த்திருப்பீர்கள். அந்த அருவியிலே அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். எப்போதும் அந்த தண்ணீர் பின்னோக்கி மேலாக செல்லாது, அது வந்து கொண்டே இருக்கும். அநேகம் பேர் அதிலே பயன்பெறுவார்கள். அந்த தண்ணி விவசாயத்திற்கு செல்லுகிறது, அல்லது குளிக்கிறவர்கள், விளையாடுகிறவர்கள், துவைக்கிறவர்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களுக்காக அது பயன்படுகிறதாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி அது வற்றாததாக இருக்கிறது. அது வர 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 மறுபடியும் ஊறிக்கொண்டே இருக்கும். அதே போலதான் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் பயன்படுத்தும் போது அவர் இன்னும் அந்த தாளந்துகளாலும் அந்த வரங்களினாலும் அந்த கிருபைகளினாலும் இன்னும் அவர் அதிகமாக நம்மை நிரப்புகின்ற தேவனாக காணப்படுகிறார். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், அவர் கொடுத்திருக்கிறதான அந்த வரங்களையும் தாளந்துகளையும் அவருக்காக நாம் பயன்படுத்துகிறோமா, இல்லை நமக்குள்ளதாகவே நாம் அடக்கி வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கிறிஸ்தவ சிந்தையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாடுகளின் மத்தியில் நாம் எப்படி செயல்படுகிறோம்? நாம் இந்த பாடுகளை குறித்து நாம் கம்ப்ளைண்ட் செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய பழக்க வழக்கங்கள் உலக பிரகாரமானதாக இருக்கிறதா, அல்லது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதா? நாம் ஜெபிக்கின்றதான போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மீட்பை பெற்றவனாக இருக்கிறேனா, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்கிறவனாக இருக்கிறேனா, அல்லது தேவை வரும்போது மட்டும் ஜெபிக்கிறவனாக நான் காணப்படுகிறோமா? அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் விட்டு விட வேண்டியதான காரியங்கள் ஏதாவது காணப்படுகிறதா? நான் மன்னிப்பை பெற்று அவருக்காக ஓடுகிறேனா, அல்லது இன்னும் பலவிதமான கசப்புகளையும் வெறுப்புகளையும் காயங்களையும் எனக்குள்ளதாக நான் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறேனா? நாம் உண்மையாகவே அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தாழ்ந்துகளை நாம் அறிந்து உணர்ந்து அதை எடுத்து நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக வாழுதல் என்று சொல்லுகிறது ஏதோ தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது நடைபெறுகிறது அல்ல. அதற்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்டதான சிந்தை தேவைப்படுகிறது. அதோடு கூட முடிந்து விடவில்லை, அவருக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறதான ஒரு இருதயமும் காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதான போது அவருடைய சிந்தையை நாம் தரித்து கொள்ள முடியும், அவருக்காக வாழ முடியும். அவருடைய சித்தத்திற்காக நாம் வாழ்ந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை பிறருக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாம் பயன்படுத்த முடியும். பிரியமான தேவஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சிந்தையை நாம் தரித்து கொண்டு உலகத்தில் காணப்படுகிறதான பாவங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நாம் விலகி அவரை தரித்து கொண்டவர்களாக அவருடைய சித்தத்தை செய்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருக்காக பயன்படுத்துவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you.